ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் புளி குழம்பு. ஒரு இரும்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு நல்லா பொரிக்க விடுங்க. பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் பொரிக்க விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு அதையும் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அந்த தக்காளி பழத்தை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதங்கி வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்திருந்தேன். விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோங்க. அதை ஃபுல்லாக போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு திக்காக 1 கப்பு புளி தண்ணி வர வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது கையோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே தேவைக்களவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்ருங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் மீடியம் திக்னஸ் கிட்ட வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லமோ இல்லைன்னா ப்ரௌன் சுகரோ போட்டு குழம்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லமும் இந்த சர்க்கரையும் ஆட் பண்ணுறதுனால குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். திரும்பவும் மூடி போட்டு குழம்ப சிம்மில் வச்சு திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்ப வேக விடுங்க. நல்லா திக்காயிட்டு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு கூட சுட்ட அப்பளமும் வடித்த சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த பாவக்காய் புளி குழம்போட இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.